அந்த அந்த லைட்டை கத்தரை ஆசீர்வதிக்கட்டும். நம்ம அதுக்காக செபிப்போம். அவர் ரொம்ப கஷ்டத்தில் உள்ள ஒரு மனுஷன்தான். கத்தர் கிருபையாக அந்த குடும்பத்துக்கு வீடு இல்லாமல் இருந்தாங்க, ஒரு சொந்த வீடு வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க மனைவி உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவங்க வேலைக்கு போகிற ட்ரெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க பையன் உடம்பு சரியில்லாமல் இருந்தான், அந்த பையனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. ஈபியில் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. லாஸ்ட் டைமில் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரே ஜபத்தில் ஆண்டவர் இந்த தடை உடைச்சு அந்த மின்சாரம் கிடைக்க உதவி செய்தார். அதற்கு ஈடாக அவங்க இந்த ஃபோக்கஸ் லைட் நமக்கு ஒரு அருமையான ஃபோக்கஸ் லைட் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை ஆசீர்வதிக்கும்படி அருமையான பிரதர் ராஜராஜன் அவங்க சுருக்கம் வச்சோம். ஆமென். நாற்பத்தி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆண்டவர் இதை ஆசீர்வதித்துக் கொடுங்க. அடுத்த வாரத்தில் கத்தர் சுத்தமான இந்த ஃபோக்கஸ் லைட்டை எந்த இடத்துல நம்ம மாட்டணுமோ அந்த இடத்துல மாட்டுவதற்கு கத்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே வாசிக்கும்படியான விசேஷ சங்கீதம் 42 அருமையான கிருபாகரன் பிரதர் முன்னால் வந்து வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலுமிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ரா காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தேன்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். வாசிக்கக்கூடிய வசனங்கள் 1, 3, 9, 11. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்தில் எர்மோன் மலைகளும் சிறு மலையிலிருந்து நினைக்கிறேன்.
நான் என் கண்மலையாக தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் நினைவு துதிப்பேன். ஸ்தோத்திரங்கத்தாவே, இந்த வசனங்களை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இங்க வந்திருக்கிற ஊழியத்துக்கு இந்த ஆராதனைக்கு வந்து பங்கு கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற குற்றங்கள் குறைகள் நீக்கி போடுங்களா ஆண்டவரே. அப்பா, என் மேல் இருக்கிற பாவத்தை அகற்றுங்களா ஆண்டவரே. அப்பா, நீண்ட நாள் கழித்து இங்க வந்திருக்கிறேன் இந்த சமூகத்திலே நாங்கள் தொடர்ந்து வருவதற்காக ஜெபிக்கிறதுக்கு அனைத்து உள்ளங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எனக்காகவும் பிறருக்காக ஜெபிக்கிறதுக்காக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் அவங்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிறர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அலுவலகத்தில் பணிபுரிகிற வெங்கட் குடும்பத்திற்கு, மோபதி குடும்பத்திற்கு, மௌலி குடும்பத்திற்காக நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கடன் சுமையிலாலே நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள், நண்பர்களாலும் சரி, எனது உறவினர்களாலும் சரி, நான் இருந்தாலும் சரி ஆண்டவரே. அப்பா, அந்த அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்கள் ஆண்டவரே. ஊழியத்தை நடத்திருக்க பமோகன் பாஸ்டர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஜபங்களை ஏறெடுப்பதற்கும் நாங்கள் பங்கெடுப்பதற்கும் நல்ல வழிமுறைகளை தாங்க. அப்பா, தொடர்ந்து ஜெபத்தை தாருங்கள் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஏழ்மையில் இருக்கிற கஷ்டப்படுகிற மக்களுக்காக நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இன்னும் மனம் மாறுவதற்காக ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் பிறருக்கு அந்த வசனங்களை அறிவிக்கிறோம். பிறர் மக்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கிறதுக்கும் நல்ல ஒரு மன அமைதியை தாருங்க, தைரியத்தை தாருங்க, பலப்படுத்துங்க. அப்பா, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரிப்பா, உங்கள் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாத அளவுக்கு எங்களை உயர்த்துங்கள் ஆண்டவரே. இந்த சமூகத்திலே நாங்கள் மீண்டும் மீண்டும் வருவோம் ஆண்டவரே. உங்களை நம்பியிருக்கிறேன், எங்களை கைவிடாதையும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2வது வாரம் நமக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் ஜெப நேரங்களிலே வருகிற 15ஆம் தேதி நடக்கிற சுதந்திர தின நாளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சதி திட்டங்கள் மற்ற பிரச்சனைகள் மூலமாக நாட்டின் சமாதானம் கெடாதபடி, தேசம் அமைதியாக சமாதானமாக இருக்கும்படி நாம் அதற்காக பாரத்தோடு ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அநேக நம்ம சுற்றியுள்ள நாடுகளிலே படுகொலைகள், கொலைகள், விபத்துகள், வங்காளதேசத்துலலாம் அநியாயமாக எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்படி கொலைகளும் விபத்துகளும் தாறுமாறாக நடக்கிறது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முந்தா நாள் சென்னை SRM காலேஜிலேருந்து புறப்பட்டு சும்மா டூர் மாதிரி போன 5 வாலிப பையங்க திருவள்ளூர் பக்கத்தில் கார் ஆக்சிடெண்ட்டில் அப்படியே நசுங்கி செத்து போனாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் வாலிப பசங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் கோரமான விபத்துகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, தேசத்தில் உள்ள ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறபடினாலே, கர்த்தருக்கு விரோதமான கலகங்களை செய்கிறபடினாலே, கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அதிகமாய் பெருகிவிட்டபடினாலே தேசத்தின் மீது கர்த்தருடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபத்தினுடைய கரங்கள் நீட்டப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கோமானால் அந்த பட்டயத்துக்கு நம்மை தப்பிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எழுந்திருந்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். உங்கள் கைகளிலே பாடல் தாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் உற்சாகமாக படிக்கலாம். ஒரு புதிய பாடல் தான். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை,
உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவனீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவனீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எவன் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சூழ்நிலைகளை எவன் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவனீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவனீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் உற்சாகமாய் உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையை நோக்கி பார்க்கிறேன். காற்றை படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. வானம் பூமி படைத்த தேவனே எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உமையே நோக்கி பார்க்கிறேன்.
அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வேறு எங்கிருந்து வரப்போவதில்லை. எனக்கு நன்மை வேறு எங்கிருந்து வரப்போவதில்லை. நான் சூழ்நிலைகள் எதையுமே பார்க்க மாட்டேன். மனசுல இப்படி தீர்மானம் எடுங்க. எனக்கு வர வேண்டிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு சுற்றிலும் உள்ள சூழ்நிலைகளை நான் பார்க்க போறதில்லை. உலகம் என்னை குறித்து சொல்வதை, எனக்கு எதிராக சொல்வதை நான் கேட்க போவதில்லை. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். உங்களை குறித்து, நம்மை குறித்து, ஊழியங்களை குறித்து, குடும்பங்களை குறித்து உலகம் என்ன வேண்டானாலும் சொல்லட்டும். உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். பக்தன் சொல்கிறான், நான் அதை கேட்பதில்லை. அல்லேலூயா. உலகம் சொல்வதை நான் கேட்பதில்லை. நான் அப்பொழுது எதை தான் கேட்க வேண்டும்? உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நீ கவனமாய் அதற்கு செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஆபத்து காலத்திலே அவர் மறுமொழி கொடுத்து நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் சிறு கூட்டமாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இன்று பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். ஒருவேளை என்னால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என் பலவீனம் எந்த காரியத்தையும் செய்ய முடியல, என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தினால எந்த காரியத்தையும் செய்ய முடியல, எனக்கு நன்மைகள் வரும் என்று நான் எதிர்பார்த்த வாசல் பக்கம் கூட என்னால போக முடியல, எனக்கு எதிராக நிறைய மலைகள் போன்ற போராட்டங்கள் இருக்கிறது, மலைகள் போல பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது, அதையெல்லாம் தாண்டி நான் எப்படி போறேன் ஆண்டவரே? உங்க வாழ்க்கையில நிஜமே அப்படி இருக்கிறது அல்லவா? நான் என்ன செய்ய போகிறேன்? நான் என்ன செய்ய போகிறேன்? யாரா இந்த ஆராதனை நேரத்துல நீங்க ஆண்டவற்றை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னால் இயலவில்லை ஆண்டவரே, என்னால் முடியவில்லை ஆண்டவரே, என் சரீரம் இதற்கு ஒத்துழைக்கவில்லை ஆண்டவரே, என் குடும்பம் ஒத்துழைக்கவில்லை ஆண்டவரே, என் சபை ஒத்துழைக்கவில்லை ஆண்டவரே, நான் கைது செய்கிற தொழில் எனக்கு ஒத்துழைக்கவில்லை ஆண்டவரே, நான் போராடுகிறேன், எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க சொல்லி ஆண்டவரை நோக்கி செபிப்போமா? என் இயலாமையில் பாடல்கள் இல்லாதவங்க வாங்கிடுங்க. என் இயலாமையில் நீ செயல்படுவீர். ஒப்பு கொடுப்போமா? சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெருந்தோளும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி வேறு யாரால் கூடும். பெருந்தோளும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி யாரால் கூடும். ஆகா
மறந்தது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை ஒடுத்துவது நீரென்றார், என்னை குறையின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமையாராய்ப்பீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமையாராய்ப்பீர். ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமையாராய்ப்பீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உமையாராய்ப்பீர். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்குவதாக. நம்முடைய ஏழாமை நேரத்தில், நம்மால் முடியாத நேரத்தில், ஒன்றுமே என்னால் முடியவில்லையே என்று முடக்கப்பட்ட நிலையில் இருக்கிற நேரத்தில் ஏதாகிலும் எனக்கு செய்யுங்க இயேசுவே. கிரகிக்க முடியாத காரியங்களை, விவரிக்க முடியாத காரியங்களை, உன்னால் விசுவாசிக்க முடியாத காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே. இன்னைக்கு இந்த குடும்பங்கள் எல்லாம் இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களில் சிக்கி விடுதலை பெற முடியாமல் ஏழாமையில் இருக்காங்களப்பா. ஏதாகிலும் நீங்கள் செய்ய மாட்டீங்களா? வெறும் கோலும் வெறும் தனியுமாய் சென்ற யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் யாக்கோபு சொன்னான், வெறும் கோலுமாய் வெறும் கைமாய் போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு வெறும் கையும் வெறும் கோலுமாய் ஒன்றும் இல்லாதவர்களாய் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் இப்பொழுது இருப்பீர்களானால், வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், என் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அநேக காரியங்களில் நான் வெறுமையாய் இருக்கிறேன், சிறுமைப்பட்டு போய் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுங்கள், வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். ஒப்புக் கொடுப்போமா? கோலும் கையும் இரு பரிவாரமாகும். யாரால் கோலும் வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். யாரால் கோலும்
எதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் எங்களோடு சேர்ந்து என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இந்த செய்தி வேலைக்காக நம்மை ஒருநிலைப்படுத்தும்படியாக, நம்மை ஒருமுகப்படுத்தும்படியாக, கிறிஸ்துவுக்குள் நாம் இப்பொழுது வாழ்வதற்கு அவரோடு இணைந்திருக்கும்படியாக அருமையான மகள் ஸ்மைலி சிம்சோன் சுக்கமச்சா. ஸ்தோத்திரம் ராஜா, என்று துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த அருமையான செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்காக உங்க கூட கூடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இந்த நேரத்தில் கூட அப்பா உண்மை துதிக்கும்படியாக அப்பா நீர் எங்களுக்கு தந்த பாக்கியத்துக்காக உமக்கு கொடான கூடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இப்போது கூட இசப்பா நாங்கள் செய்தி நேரத்துக்காக அதை கடந்து போகிறோம் ராஜா. அப்பா செய்தி மூலமாக அப்பா நீங்கள் எங்களோட பேசுங்க தகப்பனே. அப்பா எங்கள் எல்லாரும் நீங்கள் ஒருமுகப்படுத்துங்க அப்பா. எங்கள் சிந்தனைகள் எங்கும் சிதறாமல் தகப்பனே எங்கள் மனதை அப்பா எங்கள் சிந்தனையை அப்பா நீர் ஒருமுகப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ அதை கேட்க போகிற வார்த்தைகள் அப்போ எங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க அப்போ. அந்த வார்த்தையின்படியாக நாங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும்படியாக எங்கள் இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீதிய நேரத்தை முடி கருத்திலே கொடுக்கிறோம், நிறைய பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய இந்த 2வது வாரம் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாய் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறுகிற வார்த்தைகளாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கொஞ்ச நேரம்தான், ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆனால் அது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து வார்த்தைகளுக்காக நம்ம கடந்து செல்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு மேலுள்ள வசனம் சொல்லுகிறது, வாய்க்காலை என்ன செய்யுங்கள், வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். காற்று இல்லாம மழை என்ன செய்யாது, வராது. இந்த ஆடிப்பட்டம் தேடி விடுன்னு சொல்லுவாங்க. ஆடி மாசம் காத்தடிச்சா ஐபிசில என்ன செய்யுமா, மழை பெய்யும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையையும் பார்க்க மாட்ட,
ஆனாலும் உனக்கு தேவையான தண்ணீரை ஆண்டவர் என்ன செய்யறார்? தரப்போகிறார். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான காரியம் பாருங்களேன். சூரிய வெளிச்சம் நல்லா இருந்தா தான் பூமியில் உள்ள ஏரிகளில் உள்ள கடலில் உள்ள தண்ணீர் உள்ள நீர் எல்லாம் ஆவியாகி மேகமா என்ன செய்ய போகுது? மேலே பெய்ய. காற்று வரும்போது அந்த மேகங்கள் ஒன்று திரண்டு அதை குளிர்வித்து அதுக்கு பிறகுதான் மழை பூமியில என்ன செய்கிறது? பெய்கிறது. இது சயின்ஸ் படி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, காற்றை ஆண்டவர் எங்க வைத்திருக்கிறாரா? அவருடைய பெட்டகத்தில் அவர் கைக்குள்ள தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னாதான் மழை என்ன செய்யும்? பெய்யும். அவர் மழை பெய்யணும்னா மழை பெய்யும், பெய்யக்கூடாதுன்னா மழை என்ன செய்யாது? பெய்யாது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நமக்கு சொல்றாரு பாருங்க, நீ அந்த காற்றையும் பார்க்க மாட்ட. நீ ஆடி மாசத்துல காற்றடிச்சா தான் அடுத்த மாசம் மழை பெய்யுன்னு சொல்லி நீ ஆயத்தப்பட்டு இருக்க. அந்த காற்று நீ என்ன செய்ய போறதில்ல, பார்க்க போறதில்ல. அதுக்கு பின்னாடி வர்ற மழை வந்தா தான் வயக்காட்டுலலாம் நம்ம என்ன செய்ய முடியும்? பயிர் விதைக்க முடியும். அந்த மழையும் கூட நீ என்ன செய்ய போறதில்ல, பார்க்க போறதில்ல. ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கு, உன்னுடைய வாய்க்கால்கள் எல்லாம் நிரம்பும்படி நான் ஒரு மழையை உனக்கு நான் கொடுக்க போகிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன். அப்ப நீங்க எதிர்பார்க்காத ஒரு முடிவை இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க எதிர்பார்த்திருந்த காரியம் இல்ல. காற்று வரும் மழை வரும்னு எதிர்பார்த்தது இல்ல. இந்த காற்று வந்தாலும் மழை வந்தாலும் நீங்க எதிர்பார்த்திருக்கிற தண்ணீர் தான் உங்களுக்கு வேணும். ஆனா காற்றும் இல்லாம மழையும் இல்லாம தண்ணீரை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அந்த வாய்க்கால் நீங்க வெட்டுங்கன்னு முதல்ல சொல்லிட்டாரு. நமக்கு ஒரு சின்ன நம்ம குடும்பம் தான் ஒரு பள்ளத்தாக்குன்னு வச்சிடுங்களேன். இதுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமான நன்மைகளுக்கான வாய்க்கால்களை நீங்க என்ன செய்யுங்க? பாதைகளை நீங்க என்ன செய்யுங்க? உண்டு பண்ணுங்க. பாதைகளை உண்டு பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நீங்க என்ன செய்யுங்க? நல்ல கற்களை வச்சு, இந்த வாய்க்கால்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கல்லை வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க? மண்ணு சரிஞ்சிடாதபடி ஒரு அரண் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்ய, எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு ஆயத்தமா என்ன செய்யுங்க? இருங்க. ஆயத்தத்தோடு என்ன முதல்ல நீங்க என்ன செய்யுங்க? இதெல்லாம் ஆயத்தப்படு. நீ வழியை உண்டு பண்ணு. உன்னுடைய மகனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணுமா? உன் மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமா? இல்ல உன் குடும்பத்துக்கு ஒரு நன்மை வர வேண்டியது இருக்கா? ஒரு வீடை நம்ம கட்டணுமா? ஒரு இடத்தை நம்ம வாங்கணுமா? இது உலக பிரகாரமான காரியம். இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு நன்மைகள் வரணும்னா நீ முதல்ல என்ன செய்ய? அதுக்குரிய ஏற்பாடுகளை நீ என்ன செய்ய ஆரம்பிச்சது. அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? ஆயத்தப்படுங்கள். ஆயத்தமா இருந்துட்டு கர்த்தருக்காக என்ன செய்யுங்க? காத்திருங்க. உலகத்தில் உள்ள நம்ம பாட்டு படிச்சோம், காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையும் நான் பார்ப்பதில்லை, ஆனா என் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்ப செய்கிறவரேன்னு சொல்லி பாடலை படிச்சோமே. அப்போ நம்ம ஆயத்தமாய் இருந்தா ஆண்டவர் நம்ம எதற்காக ஆயத்தப்படுகிறோமோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரப்படுறாங்க. ஒவ்வொரு தடைகளாக கடந்து கடந்து யுத்தம்லாம் முடிஞ்சு கடைசியில் கானான் தேசத்து பக்கத்தில் என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. பாரான்ங்கிற வனாந்தரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி மோசே என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டத்தை, ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தரை அழைச்சி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் வசிக்க போகிற கானான் தேசம் எப்படிப்பட்டது என்பதை சுற்றி பார்த்து தெரிந்து கொண்டு ரிப்போர்ட் என்ன செய்யுங்க? கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. என்னாகமம் 13ஆம் அதிகாரம், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. 3ஆவது வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை சொல்லும் போது ஜனங்கள் எல்லாரும் பாரான் வனாந்தரத்துல இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் சொல்ல போறேன். நீங்கள் ஒரு செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசம் உங்கள் கண்களுக்கு முன்பாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனா நீங்க இருக்கிற இடம் வனாந்தரம். நமக்கு வர வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனா நான் என் வீடு இன்னைக்கு எப்படி இருக்குது? என் குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? வாய் திறந்து சொல்லுங்களேன். நீங்க எல்லாரும் கோடீஸ்வரங்களா? நீங்க எல்லாரும் பெரிய பணக்காரங்களா? நீங்களாம் பெரிய லட்சாதிபதிகளா?
உங்க எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குதா? உங்க எல்லாருக்கும் சொந்த வயல்நாளும் இருக்குதா? இல்ல. ஆனா எல்லாம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதைத்தான் சொல்றாரு. எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இந்த பாலும் தேனும் முடிகிற கானான் தேசம் இருக்கிறது. வேவு பார்க்கறதுக்கு அந்த தேசம் எப்படிப்பட்டது, அங்குள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு வேவு பார்க்கறதுக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருத்தரை தெரிஞ்சு கொண்டு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களை வேவு பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அது எப்படின்னா, இவன் எப்படி பணக்காரன் ஆகிட்டான், இவன் எப்படி வசதி ஆகிட்டான், இவன் எப்படி வீடு கட்டுறான், இவன் எப்படி கார் வாங்கினான், இவன் எப்படி நீட்டாக சொல்ல வெள்ளைன்னு சொல்லியமா போறான்னு எப்படி அப்படின்னு நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்ம படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். வேற யாருக்கும் நம்ம என்ன செய்வோம், நம்ம கடுற கஷ்டம் வெளியே என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருப்போம். ஒரு நாள் நான் அற்புதமேரி அம்மா கடன் வெளியா சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் மத்தியானம் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன கவனிச்சாங்களோ இல்லையோ தெரியல. நான் சைக்கிளை நிறுத்தி அதுலேருந்து பார்த்துருந்தேன். நம்ம காலமே இருந்து ஸ்டாண்டிங்லேயே நின்று அந்த வேலையை என்ன செய்யணும். அப்படித்தானம்மா, நின்றுக்கிட்டே அந்த வேலையை செய்யணும். அப்போ வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ களைப்பாக வருவாங்க. அடுத்த நாள் காலமே ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீட்டாக கிளம்பி போனா அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற ஜனங்கள இருக்க மாட்டாங்க. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து இவள் இப்படி இருக்கிறாள் அப்படித்தான் யோசிப்பாங்களே தவிர, இவன் எப்படி கொஞ்சம் மேலே வந்துட்டானா எதனால வந்தா எப்படி வந்தா தான் யோசிப்பாங்களே தவிர, அவன் நல்லா இருக்கட்டும் சொல்றதுக்கு ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அதுதான் பாடலை பிடிச்சோம். உலகம் சொல்வதே நான் கேட்க மாட்டேன், உலகத்து மனுஷன் சொல்றதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். இதே மாதிரி வேவு பார்க்கறதுக்கு அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம், நம்ம அங்கே போய் வாழ முடியுமா அப்படின்ட்டு சொல்லி பார்க்கறதுக்கு அனுப்புனாங்க. ஒரு கூட நான் போய் 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. அந்த என்னாகமத்துல 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஒரு குரூப் போய் சுத்தி பார்த்துட்டு வராங்க. அதுல முதல்ல காலேப்ங்கிற சகோதரன் வந்து சொல்றாரு மோசேட்ட, ஐயா நம்ம எவ்வளவு சீக்கிரமா போறோமோ, கவனிக்கிறீங்களா, எவ்வளவு சீக்கிரமா அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள போறோமோ அவ்வளவு சீக்கிரமா அதை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். அங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தா எளிதாக என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம், எளிதாக ஜெயித்து விடலாம் அப்படின்னு காலேப் சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எவ்வளவு காரியம் எழும்பி நின்றாலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, உங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, சீக்கிரமா நீ என்ன செஞ்சுட்டு போ, புறப்பட்டு போ, நீ எளிதாய் அதை ஜெயித்து விடுவாய். ஹல்லேலூயா. சீக்கிரமா போனா எளிதா என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். நீ தாமதமா உட்காந்துட்டனா அவன் என்ன செஞ்சிருவான், ஃபார்வர்ட் ஆகி முன்னாடி வந்துருவான். நீ ஃபார்வர்ட் ஆகி போ. கர்த்தருடைய நாமத்தினால முன்னேறி என்ன செஞ்சிட்டு பேய்கிட்ட இருந்தால் எளிதாக உங்கள் எதிரிகளை ஜெயிக்கலாம். எதிராக உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எவ்வளவு பெரிய காரியங்கள் நீங்கள் எளிதாக என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். ஒரு குரூப் வந்து இப்படி சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லுது பாருங்க, அதே அதிகாரம் 32ஆம் வசனத்துல, போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களுடைய எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். போதும் சொல்லி அடுத்த வசனம் வாசிமா, கடைசி லைன்ல, அப்பொழுது இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பினார்கள். 2 வார்த்தை, ஒன்னு நற்செய்தி, இன்னொன்னு சத்தமா தான் சொல்லுங்களேன், ஒன்னு நற்செய்தி, இன்னொன்னு துர்ச்செய்தி. பைபிள் சொல்லுது, துர்ச்செய்தியை கேட்பதனால் விசுவாசி பதற மாட்டான். நம்ம விசுவாசியா இருந்தா ஒரு நன்மையான காரியத்தை நமக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு அது எப்படி முடியும், அதை எப்படி செய்யலாம், அது நடக்குமா, இப்படி அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு என்ன செய்யாது,
ஆகாது. ஒரு வீட்டை ஒருத்தருக்கு நம்ம பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு இடத்த நம்ம வாங்குறோம்னா நம்ம சொல்லுவோம், இந்த இடத்துல நாங்கள் ஒரு இடம் வாங்க போறோம்னா, ஐயோ அந்த இடத்துல போய்யா என்ன செய்யற வாங்குற, அது மோசமான இடம், அங்கே இருக்கிறவங்களாம் மோசமானவங்க, இப்படி சொல்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு குரூப் என்ன செய்வாங்க, நீ தைரியமா என்ன செய்ய வாங்கு, நம்ம அந்த இடத்துல வீடு கட்டி நல்லா என்ன செய்யலாம் இருக்கலாம், ஃபியூச்சர்ல அது எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். முடிச்சூர்ல நெல்சன் என்று ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், எங்க சொந்தக்கார பையன் தான். முதல்ல காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு ஓலை குடிசை தான், ஒரு இடத்த வாங்கி ஓலை குடிசை போட்டிருந்தாங்க. அந்த சபையினுடைய பிரதிஷ்டைக்கு நான் போயிருக்கும் போது அங்க அவங்க கூட இருந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, இந்த இடத்துல போய் என்ன செஞ்சிருக்கிற வாங்கி இருக்கிற, இந்த காட்டுக்குள்ள யாரு சபைக்கு வருவா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள அந்த பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா அப்ப நானு குட்டியெல்லாம் அங்கதான் போவோம். அப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் மெசேஜில் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி நான் சொன்னேன், இந்த இடம் பெரிய சபையா என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. ஆனா சபை விட்டு வெளியே வந்தா சுத்தி வேற காடாதான் என்ன செய்து இருக்குது, ஒழுங்கான பாதை கூட கிடையாது, மழை நேரத்துலலாம் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது, சேரும் சகதியமா இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்த பாத்தீங்கன்னா அது 3 மாடி உள்ள சபையாக மாறிவிட்டது. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க வராங்க. அது மட்டும் இல்ல, காடா இருந்த பகுதி முழுவதுமே பெரிய பெரிய பிளாட்ஸா மாறி அங்க அந்த இடம் நெருக்கடியான ஒரு இடமா மாறிடுச்சு. ஒரு ஆராதனைக்கு சிரமப்பட்ட இடத்துல இப்பொழுது 3 ஆராதனைகள் நடக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் வச்சுக்கும் போது அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி சாத்தான் என்ன தெரியுமா செய்வான், அதை குறித்த துர்ச்செய்தி என்ன செய்வான், கிளப்பி விடுவான். இன்னைக்கு உங்க குடும்பத்திலும் இதே மாதிரி காரியங்கள் நிறைய என்ன செஞ்சிட்டு இருக்குது, துர்ச்செய்தி தான் நமக்கு நிறைய என்ன செஞ்சிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்குரிய நன்மை பக்கத்துல தான் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப அந்த அப்படிப்பட்ட துர்ச்செய்தி நம்மகிட்ட வரும் பொழுது அந்த துர்ச்செய்தி நம்ம கேர் பண்ணாம, இயேசு எனக்கு என்ன சொல்றாரோ, கடவுள் எனக்கு என்ன சொல்றாரோ அதுபடிதான் நான் என்ன செய்யணும். அப்ப நமக்கு தேவன் அதற்கு முன்பதாகவே என்ன சொல்லியிருக்கிறார்னா, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். போதும். இப்போ நன்மை செஞ்ச ஆண்டவர் நன்மை உங்களுக்கு சொல்லிட்டாரு, இதுதான் உனக்கு ஒரு நன்மைன்னு. நீங்க ஆண்டவர் சொல்லுக்கு செவி கொடுக்காம உலகத்தான் சொல்லுக்கு செவி கொடுத்து அது எப்படின்னு கையை பேசுனா, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவர்கள் மீது கடுமையான கோபம் கொள்வார்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு தேவனுடைய கோபம் நம்ம குடும்பத்து மேல இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா மாஸ்டர்? நல்லா புரிஞ்சு பாத்தீங்கன்னா, நான் எதிர்பார்க்கிற நன்மை ரொம்ப பெருசா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமா ரைட்? பெரிய நன்மைகளை நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா பைபிள் சொல்லுது பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். ஒரு பெரிய நன்மை நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா அது எனக்கு பிரியமா இருக்குது, ஆண்டவருக்கு அது பிரியமா இல்லை. இந்த கானான் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. காலேப் சொல்றாரு, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தால் இந்த தேசத்தை நீங்க என்ன செய்து கொள்ளலாம், சுதந்திரத்துக் கொள்ளலாம். அப்ப நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது எப்படி, ஏன் இந்த விஷயத்துல பிரியமா இருக்க முடியலன்னா 2 காரியம் இருக்குது. ஒண்ணு, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். போதும். அப்ப காலேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. காலேப் தான் நற்செய்தி என்ன செய்யறாரு, கொண்டு வராரு. அவருக்குள்ள என்ன ஆவி இருந்ததா, வேற ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துர்ச்செய்தியை கொண்டு வந்தவன் ஒரு ஆவி இருக்குது. அவன் எப்பவுமே துர்ச்செய்தியே தான், நெகட்டிவான காரியங்களே தான் பேசுறது. பிரதர் நீங்க எங்க போறீங்க? நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். என்ன செய்யுது, சுகர், எந்த டாக்டரை பார்க்க போறீங்க? இந்த டாக்டரை பார்க்க போறேன். அந்த டாக்டர்கிட்டயா பார்த்து போங்க. அவரை பத்தி அவர் சரியான டாக்டரா நிறைய பேர் என்ன சொல்லல. இல்லாட்டி ஃபீஸ் என்ன செய்வாரு, நிறைய வாங்குவாரு. நீங்க அந்த டாக்டர்கிட்ட போறது என்ன செய்யுங்க, இல்லாட்டி இந்த டாக்டர்கிட்ட என்ன செய்யுங்க, போங்க.
அவன் சொல்லுவான் எனக்கும் சுகர் தான், எனக்கும் சுகர் குறையல, அதுக்கு பிறகு நான் இந்த டாக்டர்கிட்ட போறேன்ட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்த ட்ரெண்டை இப்படி ஏதாவது சொல்லி என்ன செஞ்சிருவான், ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போறதை கெடுத்து விட்டு அவனும் கெட்டு அடுத்தவனையும் கெடுக்க வச்சிருவான். இதே மாதிரி தான் துர்ச்செய்தியை பரப்பி விட்டு அந்த தேசம் நல்ல தேசம் கிடையாது, அங்க இருக்கவெல்லாம் ராட்சதன் இருக்கிறான், ஒவ்வொருத்தனையும் பார்த்தா நமக்கு எப்படி இருக்குது, பயமா இருக்குது, ஆச்சா புச்சான்னு சொல்றான். ஆனா அவன் அங்கிருந்து சுமந்துட்டு வந்த திராட்சை கொலை தனியா அந்த திராட்சை கொலையை தூக்க முடியாம ஒரு கம்பு கட்டி அதுல தொங்க போட்டு நினைச்சிட்டு வரானுங்க, தூக்கிட்டு வராங்க. அவ்வளவு செழிப்பான வெயிட்டான திராட்சை செடிகள்லாம் இருக்குது. வேதம் சொல்லுகிறது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆனா காலேப்புக்குள்ள இருந்த ஆவி என்ன ஆவி தெரியுமா? நீங்க யாத்ராமத்தின் புஸ்தகத்துல யாத்ராமம் புஸ்தகத்தை எடுத்துடுங்க. அதுல முதல்ல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்போ இந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி எகிப்து தேசத்துல இவங்க அடிமைப்பட்டு கிடந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவ்வளவு பேர் அங்க என்ன செய்யறான் இருக்கிறான், இவங்களை எல்லாரையும் நான் துரத்தி விட்டுட்டு தான் அவங்களை என்ன செய்வேன், அவங்க கொண்டு வைக்க போறேன். இந்த வார்த்தையை நம்பினவன் யாரு? காலேப். காலேப் மனசுல தேவன் சொன்ன அந்த வார்த்தை மனசுக்குள்ள பதிஞ்சு தைரியமா நம்ம என்ன செய்யலாம், போகலாம். ஏன்னா எனக்காக யார் அங்க யுத்தம் செய்ய போறாரு? ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ஜாதிகள் உனக்கு விரோதமா இருக்கிற பிரஜாதி அவ்வளவு பெரிய நான் துரத்தி கூட போறேன், யாரெல்லாம் உனக்கு எதிரா இருக்கானோ அவ்வளவு பெரிய நான் துரத்தி விட்டுட்டு நீ கட்டாத வீடுகளையும் உன் கைகளினால் கட்டாத வீடு, நீ சம்பாதிக்காத சொத்துலாம் அங்க அவனை சேர்த்து வைக்கட்டும். உனக்கு எதிரியா இருக்கிற உனக்கு எல்லாத்தையும் அங்க என்ன செய்யட்டும், அவன் சம்பாதிச்சு சேர்த்து வைப்பான். அவனை துரத்தி விட்டுட்டு உன்னை கொண்டு அங்க நான் என்ன செய்ய போறேன், வைக்க போறேன். ஆச்சரியமான ஒரு ஆச்சரியம். இந்த வார்த்தையை காலேப் மனசுல வச்சுக்கிட்டு இதை நான் பெற்றுக்கொள்ற வரைக்கும் நான் கரெக்டா இருக்கணும்னு உத்தமமா என்ன செய்கிறான், நடக்கிறான். அவனுக்குள்ள வேறொரு ஆவி இருக்குது. என்ன ஆவின்னா, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றாமல் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டார். ஒரு நம்பிக்கையினுடைய எண்ணம், ஒரு விசுவாசம் அந்த மனிதனுக்குள் என்ன செய்தது, இருந்தது. அதனாலதான் தேவனால நமக்கு காரியம் என்ன செய்யாது, ஆகாம என்ன செய்யாது, இருக்காது. தைரியமா காலேப் அந்த காரியத்தை சொல்றாரு. ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த அடுத்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள் சொல்லி, எதுக்கு? நீ விசுவாசிக்காத படினால, நம்பாத படினால எனக்கு முன்பாக வச்சிருக்கிற கானான் தேசமாகிய செழிப்ப உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த நன்மையை உனக்கு நான் செய்வேன் சொல்லியிருக்கிறாரு, உன் பிள்ளைகளுடைய சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாரு, உன் குடும்பத்தை நல்லா உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை மேன்மையா நான் வைப்பேன் சொல்லியிருக்கிறாரு. இவ்வளவு காரியம் சொல்லி இருந்தோம், நீ அந்த என்ன நம்பாம, தேவனுடைய சர்வ வல்லமை நீ நம்பாம, நீ மனுஷனுடைய பேச்சை கேட்டுட்டு துர்ச்செய்தி சொல்ற மனுஷனை கேட்டு நீ போயிட்டு இருந்தனா நீ அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டுதான் இருப்பாய். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் எனக்கு நன்மையானதை என்ன செய்வார், செய்வார். தேவனை உண்மையா தேடுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக கிடைக்கிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் இவ்வளவு பெருசா, இவ்வளவு பெருசா, எவ்வளவோ பெருசு. கையை ஆக்ஷன் காட்டுங்க பார்க்கலாம். எவ்வளவோ பெரிதா இருக்கிறது. பெரிய நன்மைகளை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறாராம். அப்ப அந்த நன்மையை நான் சுதந்திரத்து கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். நம்பினாதான் அது என்ன செய்யும், நடக்கும். அப்போ ஒரு பக்தன் பாடுகிறார், நம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த பாட்டு எங்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி 2 ஸ்டாண்ட்ஸ் நம்ம படிக்கலாம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை.
காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலை நான் எல்லாமாகும். அல்லேலூயா, ஆகும், எல்லாமாகும், உம்மாலை நான் எல்லாமாகும். பரந்த நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவனிரவெளியை கண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. பரந்த நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவனிரவெளியை கண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. நான் முதல்ல வாசித்தோம், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் வாய்க்காலை என்ன செய்யுங்க, நிரப்புங்க, அது தண்ணீரால் என்ன செய்யப்படும், நிரப்பப்படும். அப்போ இந்த காலேப் சம்பவத்திலிருந்து கானான் தேசத்துக்கான காரியத்துக்கான வாசல் அவனுக்கு திறந்துருந்துச்சு. ஆனா உள்ள என்ன செய்யல, போக முடியல, நிறைய பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை நம்பி நான் என்ன செய்யணும், பயணம் போகணும். அந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். அதே அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசித்து பாத்தீங்கன்னா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். பிரியமானவர்களே, தண்ணீரும் இல்ல காற்றும் இல்லாத ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, மழையும் காற்றையும் குறித்து சொல்லல, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வசதிகள் நமக்கு இருந்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வருவதற்கு பாதை இன்னும் என்ன செய்யல, அமைக்கப்படல. ஆண்டவர் சொல்லுகிறார், வாய்க்காலை என்ன செய், வெட்டு. அப்ப முதல்ல அந்த நன்மை எனக்கு கிடைக்கன்னா ஒரு ரூட் நான் என்ன செய்யணும், உருவாக்கி போடணும். அப்ப நான் எதை எதிர்பார்க்கிறேன்னா, காற்றடிச்சாதான் மழை பெஞ்சாதான் தண்ணி இந்த பாதைக்கு என்ன செய்யும், வரும். அப்படி மழை பெஞ்சு தண்ணி வரும்போது நான் எனக்கு வாய்க்காலை என்ன செஞ்சுக்கிடுறேன், வெட்டிக்கிடுறேன். அப்படின்ட்டு எப்போ மழை வரும், எப்போ காத்தடிக்கும், நீ வானிலை ஆராய்ச்சி மாதிரி அடுத்தவன் போய் யோசனை கேட்டுட்டு இருந்தா, நீ தண்ணீர் இல்லாத குழியில தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஒரு நாளும் ஆசீர்வாதம் வராது. ஆண்டவர் சொல்லுகிற, நீ அப்படிப்பட்ட வெளியான காரியத்தை பார்க்காத, நீ முதல்ல உனக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கான முயற்சியை நீ என்ன செய், முயற்சியை செய். நீ உங்க வீட்டுல உங்க பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா, பொண்ணு பாக்குறதுக்கான முயற்சியே செய், மாப்பிள்ளை பாக்குறதுக்கான முயற்சியே செய். குழந்தை இல்ல, அது இல்ல, பாக்கியம் இல்ல, நீ அதற்கான முயற்சியை என்ன செய். நான் எப்படி முயற்சி எடுக்கணும்னா, ஆண்டவர் சொல்லுகிற, அதுக்குரிய நானே வாசல், என் வாசல் வழியா தான் நீங்க என்ன செய்ய முடியும், வர முடியும். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தனது பாதையை என்ன செய்கிறார், தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லுது. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு அறிந்து அந்த வழியில நீங்க என்ன செய்யுங்க, நடங்க. அந்த வழியில உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப இயேசுவே வழி, ஜீசஸ் இஸ் தி வே.
அவர் தான் வழி. அவர் உங்கள் குடும்பத்திற்கு வருவதற்கான வாய்க்காலை வெட்டுங்கள். அந்த வாய்க்கால் சேதமாகாதபடி நம்பிக்கையோடு வாய்க்காலை வெட்டுங்க. விசுவாசத்தோடு சுற்றிலும் என்ன செய்யுங்க, மண் சரிந்து விடாதபடி சுவர்களை என்ன செய்யுங்க, கட்டுங்க. அந்த வெறுமையான இடத்தில் உங்களால் இயலாதங்கிற சூழ்நிலையில அந்த இடத்துல நீங்க கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, காத்திருங்க. காத்திருங்க, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருங்க. நீங்க வானத்தையும் பார்க்க வேண்டியதில்லை, காற்றையும் பார்க்க வேண்டியதில்லை, மழையும் பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு ராத்திரி நீங்க அப்படி விசுவாசத்தோடு காத்திருங்க. அதிகாலையிலே வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே அவர்கள் பள்ளத்தாக்கு நிரம்பும் தண்ணீரால் நிரம்பிற்று. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதங்கள் உங்கள் கைக்கு வராம இருக்குன்னா அந்த தடையை உடைக்கிற நாள் இந்த நாள். இன்னைக்கு ராத்திரி இதான் கடைசி, நமக்கு சொல்லிட்டேன், இதான் கடைசி நாள். இந்த நாளில் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாத தடைகளை சத்துரு எந்த ரூபத்துல கொண்டு வந்திருந்தாலும் ஆண்டவர் அதை உடைக்கிறார். ஆண்டவர் அதை உடைக்கிறார். நான் இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசி பாருங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். இதோ நான் சகலத்தையும் என்ன செய்கிறேன், புதிதாக்குறேன். மெசேஜில் ஒரு பாயிண்ட் இருக்கு, டைம் இல்ல, முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காற்று இல்லாம மழையும் இல்லாம நீ எதிர்பார்த்த உன்னுடைய முயற்சிகளினால் ஏற்பட்ட காரியம் எதுவும் நடக்கல, நீ கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க. ஆண்டவர் சொல்றார், தேவன் தாம உன் கண்ணீரை துடைப்பார். ஃபர்ஸ்ட் எந்த காரியத்தினால நீ கண்ணீர் விட்டுட்டு இருக்கியோ ஆண்டவர் முதல்ல என்ன செய்யறாரா, அழாதன்னு சொல்லி உன் கண்ணீரை துடைச்சிட்டு சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அப்ப இந்த புதிய காரியத்தை நீங்க ஆண்டவர் செய்ய போகிறார்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப ஆண்டவர் புதிய காரியத்தை எப்ப செய்வாரு? பைபிள் சொல்லுது, முந்தினவைகளை நீ என்ன செய்யாத, நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, இதோ நான் என்ன செய்கிறேன், புதிய காரியங்களை செய்கிறேன். செய்த காரியத்தை பழைய காரியம் சகலத்தையும் என்ன செய்கிறேன், புதிதாக்குகிறேன். புதிய காரியம் என்ன செய்யறாரா, வனாந்தரத்திலே தண்ணீர் தடாகங்களை உண்டாக்குவேன். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வனாந்தரமான உங்கள் வாழ்க்கைய செழிப்புள்ள வாழ்க்கைய மாற்றுகிறதற்காக கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாள். எதெல்லாம் உங்களுக்கு வெறுமையா இருக்கிறதோ அந்த வெறுமைகளை எல்லாம் நிரப்புகிற, வெற்றிடங்களை எல்லாம் நிரப்புகிற ஒரு நாள் இந்த நாள். அப்ப இந்த நாள்ல நான் என்ன செய்யணும், அப்படின்னா பைபிள் சொல்லுது, நீ முதல்ல நீ என்ன செய்ய, முயற்சி, நீ என்ன செய்ய, ஆயத்தப்படு. முதல்ல நீ ஆயத்தமாகு. எப்படி ஆயத்தமாகணும்? ஒண்ணும் இல்லையா ஆண்டவரே, ஒண்ணும் இல்லையா ஆண்டவர் சொல்ல ஆயத்தமாகு. ஒரு சகோதரன் ஒரு சாட்சி சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சகோதரி வீட்டில் இப்படித்தான் சொன்னாங்க, என் பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகலை, 33-34 வயசாச்சு, கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாங்க. இது வாங்கி கொடுத்த அவங்க சொந்தக்காரங்க தான், சேலையூர்ல இருக்காங்க, கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாங்க. எம்மி படிச்சவங்க தான், கல்யாணமே ஆகலை, எந்த அலைன்ஸ் பார்த்தாலும் செட் ஆகலை. நான் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு, அந்த மோகன்ராஜ் பிரதர் வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த சகோதரி வீட்டுக்கு கூட்டு போயிருந்தாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, நாங்கள் என்னாலாம பார்த்த முடியல, இப்போ அப்படியே என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம், ஆண்டவராக பார்த்து கல்யாணத்தை நடத்தி 3 வருஷமா ஆண்டவராக பார்த்து நடத்திட்டோம், பார்த்து நடத்தணும். நான் சொன்னேன், ஜீசஸ் நாட் அ புரோக்கர் அப்படின்ட்டு. அவரு புரோக்கரேஜ் பண்றவர் இல்லை. நீ முதல்ல இன்னிலிருந்து என்ன செய்யுங்க, முயற்சி எடுங்க. நீங்க முயற்சி எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு கணவரை தேடுறக்கார முயற்சிகளை நீங்க ஈடுபடுங்க. ஒரு நல்ல மகன் வேண்டும், நீ நல்லா ஜோம் பண்ணுமான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆகஸ்ட் 15 அந்த பொண்ணுக்கு கல்யாணம். ஆண்டவர் அந்த முயற்சி எடுத்த பிறகு டக்குன்னு வாசலை என்ன செய்தாரு, திறந்தாரு, ஒரு ஏற்ற மகனை கொடுத்தாரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஃபாரின் போற அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சுட்டாரு. அப்போ நான் முதல்ல முயற்சி நம்ம எடுத்தோம்னா அதுதான் வாய்க்கால முதல்ல என்ன செய்ய, வெட்டு, விசுவாசத்தோட என்ன செய்ய, இந்த வெட்டின வாய்க்கால உறுதிப்படுத்து.
அதான் பின்வாங்கி போறது. மண் என்ன செஞ்சிடும்? சரிஞ்சிரும். அந்த வாய்க்கால் அடைப்பு என்ன செஞ்சிடும்? ஏற்பட்டுரும். தடைகள் என்ன செய்யும்? உண்டாகும். அந்த தடைகள் உள்ளே வராதபடி ரெண்டு பக்கமும் கல்லை வச்சு என்ன செஞ்சிரு? பூசி ஒரு அரணி என்ன செய்யும்? உண்டாக்கிட்டு என்ன செய்ய? கர்த்தருக்காக காத்திரு. நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீ எதிர்பார்த்த சம்பவம், நீ எதிர்பார்த்த காரியம், நீ எதிர்பார்த்த வகையில் நீ தேடி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்பாராத விதமாய் நீ எந்த பள்ளத்தில் இருக்கியோ அது தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. தண்ணீரால் நிரம்பிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயமான காரியத்தை சொல்றேன் சிஸ்டர். இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்திருந்த காரியம் எதுவுமே நடக்காதபடினால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ராத்திரி நீ வீட்டுல போய் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை இன்னென்ன காரியத்துக்கு எனக்கு ஒரு வாசலை என்ன செய்யுங்க, திறந்து கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுதான் முயற்சி. அந்த ஜெபம் தான் முயற்சி. ஜெபமே ஜெயம். மண்வெட்டி பிடிச்சு போய் வாய்க்கால வெட்டுன்னு சொல்லல. மண் வெட்டியே என்னதுதான்? ஜெபம் தான். அது மலைகளை உடைக்கிற சம்மட்டியாவை கூட என்ன செய்யும்? மாறும். அப்ப இன்னைக்கு நீங்க யாருடைய குடும்பத்திலாம் இப்படிப்பட்ட காணான் தேசத்தை காண முடியாதபடி, செழிப்பை காண முடியாதபடி பிரச்சனைகள் இருக்கிறதோ, எந்த வழியும் இல்லாம அடைக்கப்பட்டு போச்சு, ஒரு வழியும் இல்லைன்னா எங்க கிடக்கிறேன்? பள்ளத்துல கிடக்கிறேன். சகரியா சொல்லுகிறது, தண்ணீர் இல்லாத குழியில் கிடக்கிற, தாகத்தோடு கிடக்கிற உன்னை உன்னுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே மீட்டு எடுத்து இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றே தருவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த இரட்டிப்பான நன்மை எங்கிருந்து வரணும்? காற்று மூலமா, மழை மூலமா வரணும். ஆனா அது உனக்கு நாட் நெசசரி. அது மேல நம்பிக்கையா இருக்காத, உலகத்தின் மீது நம்பிக்கையா இருக்காத. காற்றையும் மழையையும் உருவாக்கின கர்த்தர் மீது நம்பிக்கையா இரு. இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவார். உன் பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது. இன்னைக்கு உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள்கிட்ட, உங்க வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில உங்கள் பாத்திரம் குறைந்து இருக்குமானால், வருமான குறைவு இருக்குமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிரம்பி என்ன செய்ய போகிறது? வழிய போகிறது. சரீரத்துல பலவீனங்கள் அதிகமா வந்து சரீரத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பலவீனத்தை ஆண்டவர் மாற்றி பலனை கொடுத்து ஆரோக்கியம் என்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதம் உங்கள் சரீரத்தை அப்படி நிரப்ப போகிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க சொந்த வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்க ஜெபத்துல எங்கெல்லாம் குறைவுகள் இருக்கிறதோ அந்த குறைவுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவாக்கி இன்னைக்கு உங்களுக்கு அதை நிரப்ப போகிறார். உங்கள் குடும்பத்தில் உள்ள வெற்றிடங்கள் நிரப்பப்படும் நாள். ஏனென்றால் நீங்க நம்பணும், கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நாம் எழுந்திருந்து ஜெபிக்கலாம். விசுவாசத்தோ ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். என் வெற்றிடத்தை நிரப்ப போகிறார். என் வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில், என்னுடைய சொந்த வாழ்க்கையில், என்னுடைய வேலையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் வெற்றிடமாக இருக்கிறது. தேவனை தேடுவது வெற்றிடமாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நிரப்புகிற ஆண்டவர் எனக்காக அதை செய்து முடிக்கப் போகிறார். அவர் சொன்னதை செய்கிற இறைவன் எங்களோடு சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய்
கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய், கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய், கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. நிந்தனை நிரந்தரம் இல்லை இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய், கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய், கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய், கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய், கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஒரு வனாந்தரமான வாழ்க்கையிலே, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே, வெறுமையான பாத்திரமாக இந்த இடத்து சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. உலக பிரகாரமாகவும் அவங்களுக்கு குறைகள் இருக்கிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக இன்ப காணானை அடைவதற்கு, தேவன் அளிக்கிற பரிசுத்த காணனாகிய பரலோகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தடைகள் இருக்கிறது. ஆண்டவரே, ஏதோ ஒரு வகையிலே அநேகர் எமது மக்களை ஏதாவது ஒரு வகையில் குறை சொல்லி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தினர் நன்மை செய்ய பெற்றுக்கொள்ள நினைக்கும் போதெல்லாம் ஒரு கூட்டமே வந்து அதுக்கு எதிர்ப்பான காரியங்களை சொல்லி அந்த நன்மைகளை கெடுத்து கொண்டிருப்பார்களானால், அப்படிப்பட்ட சாத்தான்களின் கிரியைகளை, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆவிக்குரிய பலனை எமது மக்களுக்கு கர்த்தர் கொடுத்து, ஆண்டவர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து, இதோ அதிகாலையிலே, நாளை காலையிலே குறைவுபட்டிருக்கிற இவர்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறதை பார்க்கும்படி, ஆண்டவரே, அதிகாலையிலே பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட்டது. ஏதோ தேசத்திலிருந்து வந்த தண்ணீரால் அது நிரப்பப்பட்டது. ஒரே இரவிலே அதிசயத்தை செய்த தேவன் இந்த இரவிலே உம்மை தேடி வந்திருக்கிற இந்த குடும்பங்களுக்கு எதிலே அவர்கள் குறைவுபட்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை செய்வீராக. அது பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், பெற்றோர்கள் காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். வேதனை, எந்த இடத்தில் வேதனைப்பட்டு ஆசீர்வாதம் இல்லாமல் குறைவான இடமாய் இருக்கிறார்களோ அந்த வெற்றிடங்களை கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இன்று இரவிலே நிரப்புவீராக. அதற்காக விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஜெபத்தோடு எம்ம மக்கள் காத்திருக்கும் பொழுது நாளை காலமே அவங்க அந்த அதிசயத்தை பார்க்க போறாங்கப்பா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெய் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அவர் உங்கள் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.